முத்தான 3 விஷயங்கள். கற்கின்ற மாணவர்கள் தாம் கற்ற பாடத்தை ஞாபக சக்தியோடு வைத்துக் கொள்வதற்கான 3 சிறந்த உத்திகளை பார்க்கலாம். முதலாவது முறை ஃபெய்ன்மென்ட் டெக்னிக் என்று சொல்வார்கள். அதாவது நாங்கள் கற்கின்ற விடயத்தை வெறுமனே மனப்பாடம் செய்வது, நமக்குள் படித்துக் கொள்வது என்கின்ற நிலைமைகளை தாண்டி இன்னும் ஒருவருக்கு கற்றுக் கொடுப்பது போன்று கற்றுக்கொள்வது. ஒரு ஆசிரியர் எப்படி ஒரு மாணவருக்கு, ஒரு குழந்தைக்கு கற்றுக் கொடுப்பாரோ அதுபோல தாம் கற்ற விடயங்களை அவ்வாறே புத்தகங்களை மூடி வைத்துவிட்டு நாங்கள் ஒன்றில் பேப்பரில் எழுதி கொள்வது. இது இப்படித்தான் என்று நாம் படித்த விடயங்களை ஞாபகப்படுத்தி எழுதி கொள்வது. அல்லது நாங்கள் இன்னும் ஒருவருக்கு சொல்லிக் கொடுப்பது போன்று படிப்பு. நாம் படித்த விடயத்தை ஒன்றையும் பார்க்காமல் இன்னும் ஒருவர் முன்னால் இருக்கிறார் என்பதாக நினைத்துக் கொண்டு அதனை சொல்லிக் கொடுப்பது. இவ்வாறு சொல்லிக் கொடுத்து படிக்கிற போதும் எங்கோ ஒரு இடத்தில் நமக்கு அதனை அடுத்த விடயம் என்ன என்பது தெரியாமல் இருக்கும். சில இடத்தில் தடங்கள் படுவோம். அடுத்தது என்ன என்பது மறந்து போய்விட்டது என்கின்ற அந்த கெப் என்பது நமக்கு தெளிவாக புலப்படும். எனவே அந்த இடத்தில் அந்த புத்தகத்தை நாங்கள் மீட்டி பார்த்து மறந்துவிட்ட விடயங்களை மீளவும் ஞாபகப்படுத்திக் கொள்கிற போது இந்த ஃபெய்ன்மென்ட் டெக்னிக் என்பது நிச்சயமாக மறுமுறை உங்களுக்கு மறக்காமல் எப்போதும் நினைவில் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவது முறை ஆக்டிவ் ரீகால் என்று சொல்வார்கள். அதாவது சில பேரை பார்த்தால் இந்த பெசிவ் லேர்னிங் என்று சொல்லப்படும். அதாவது ஒன்றை வாசிப்பது, மறுபடியும் வாசிப்பது, இப்படி பல முறை நாங்கள் வாசிப்போம். சில பேருக்கு நம்பிக்கை இருக்கிறது, ஒரு பாடத்தை 4-5 முறை வாசிக்கிற போது மனதிலே அப்படியே பதிந்துவிடும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் இந்த பெசிவ் லேர்னிங் என்று சொல்லப்படுவது ஒரு வகையான இலூஷன் ஆஃப் காம்பிடன்ஸ் என்று சொல்கிறார்கள். அது எம்மை நாம் ஏமாற்றுகிற ஒரு விடயம். நமக்கு மீண்டும் மீண்டும் வாசிக்கிற போது இது நமக்கு ஞாபகத்தில் இருக்கும் என்பதாக நம்மை நம்ப வைத்துவிடும். ஆனால் பரீட்சை என்று போய் உட்கார்ந்தவுடன் மறந்துவிடும் என்று சொல்கிறார்கள். அதற்கு பதிலாக இந்த ஆக்டிவ் ரீகால் என்பது என்னவென்றால், நாங்கள் படித்த விடயத்தை மீளவும் நாங்கள் மீட்டி பார்ப்பது, அதனை எழுதி பார்ப்பது அல்லது சொல்லி பார்ப்பது. இவ்வாறு எழுதி பார்க்கிற போது தடங்கள் படும் இடங்களை நாங்கள் மீளவும் திறந்து பார்த்து ஞாபகப்படுத்தி வைத்துக் கொள்கிற போது அது ஒருபோதும் மறக்காது. எனவே ஆக்டிவ் ரீகால் என்பது எங்களுடைய நரம்பிலே மிக முக்கியமான ஒரு மாற்றத்தை உண்டாக்கி அதை நினைவில் வைத்துக் கொள்வதற்கு பயன்படும் என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவது முக்கியமான ஒரு விஷயம் ஸ்பேஸ்ட் ரெப்பிட்டிஷன் என்று சொல்வார்கள். இடைவெளி விட்ட மீள் பார்வை முறை என்ற ஒரு முறை இருக்கிறது. அதாவது சில பேரை பார்த்தால் ஒரே நாளில் 5 மணி நேரம் ஒரு சப்ஜெக்டை படிப்பார்கள். தொடர்ச்சியாகவே அந்த புத்தகத்தை எடுத்து படித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பண்பு இருக்கிறது. உண்மையாகவே தொடர்ச்சியாக 5 மணி நேரம் ஒரு புத்தகத்தை நாம் படிக்கிற போது அனைத்துமே நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள முடிவதில்லை. இது எந்த மனிதருக்கும் சாதாரணமான ஒரு விடயம். இதற்கு பதிலாக இந்த புதிய முறை ஸ்பேஸ்ட் ரெப்பிட்டிஷன் என்ற முறை என்ன சொல்கிறது என்றால், நீங்கள் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 5 நாட்கள் அதே பாடத்தை படித்தீர்களாக இருந்தால் அது உங்கள் ஞாபகத்தில் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இதற்கு சில விடயங்களை சொல்கிறார்கள். அவ்வாறு நீங்கள் 5 நாட்கள் 1 மணி நேரம் வீதம் படித்துவிட்டு அதனை நீங்கள் ரீகால் பண்ணுகிற, மீண்டும் ஞாபகப்படுத்தி பார்ப்பதிலே 3 நாட்களில் ஞாபகப்படுத்தி பாருங்கள். பின்பு அதே சப்ஜெக்டை 7 நாட்களில் ஞாபகப்படுத்தி பாருங்கள். பின்பு அதே சப்ஜெக்டை 1 மாதத்திற்கு பின்னர் ஞாபகப்படுத்தி பாருங்கள். இவ்வாறு 2-3 முறைகள் கால நேரம் விட்டு மீண்டும் அதனை ஞாபகப்படுத்தி பார்க்கிற போது அதை உங்களுடைய நினைவிலே லாங் டேர்மாக இதனை நீங்கள் மனதில் பதிந்து கொள்வதற்கான ஒரு முறை என்று சொல்லப்படுகிறது. இந்த முறையை எபிங்கோஸ் ஃபொகெட்டிங் கேவ் என்ற முறை பற்றி சொல்கிறார். இது ஒரு உளவியல் கோட்பாட்டோடு சம்பந்தப்பட்டது. அதாவது இடைவெளி விட்டு நாங்கள் மீண்டும் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்துகிற போது இது எமக்கு நீடித்த காலத்துக்கு தேவைப்படுகிற ஒன்றாக மனம் புரிந்து கொண்டு உங்களுக்கு அதை லாங் டேர்மிலே நினைவில் வைத்துக் கொள்வதற்கு உங்களுடைய உடலில் உள்ள அனைத்து பாகங்களும் உங்களுக்காக வேலை செய்ய தொடங்கும். எனவே நீங்கள் 1 மணி நேரம் வீதம் 5 நாட்கள் படிப்பது, 3 நாட்களில் அந்த பாடத்தை ஞாபகப்படுத்துவது, பின்பு 7 நாட்களில் ஞாபகப்படுத்துவது, பின்பு 1 மாதத்தில் ஞாபகப்படுத்துவது என்று இடைவெளி விட்டு நீங்கள் இதனை படிக்கின்ற போது ஒருபோதும் உங்களுக்கு அது மறக்காது, நினைவில் இருக்கும் என்று சொல்லப்படும்.